பாரதிதாசன் என்பது புத்தகம் என்ற வடிவத்திலும் இருக்கும். நான் ஒருபோதும் கல்லூரிகளில் பாடம் நடத்தும் போது, பாரதிதாசனை குறிப்பாக நடத்தும் போது நான் புத்தகத்தை கையில் எடுத்து போவதே இல்லை. அவை எல்லாமே என் நெஞ்சில் இருக்கின்றன. என்றாலும் கூட தொலைக்காட்சியில் பேசும்போதும் ஊடகத்தில் பதிவு செய்யும் போதும் ஆதாரத்தோடு பேச வேண்டும் என்பது என்னுடைய அடிப்படை அறம். இல்லை என்றால் பாரதிதாசன் அன்றே சொன்னார் என்று எதையாவது அடிச்சு விடலாம். இது ஆதாரத்தோடு சொல்ல வேண்டும் என்பதனாலே இதை நான் எடுத்து வந்திருக்கின்றேன். அன்பானவர்களே, சமூக நீதி வெல்க வென்று சங்கே முழங்கு என்று நாம் சொல்லும் பொழுது சமூக நீதி என்றால் என்ன என்ற தெளிவு இருக்க வேண்டும். சமூக நீதி என்றால் என்ன? இந்த நாட்டில் சமூக நீதி என்ற வழக்கு ஏன் வந்தது? ஒரு சமூகத்தில் பிறந்ததன் காரணத்தினாலேயே உனக்கு படிக்க உரிமை இல்லை, முன்னேற உரிமை இல்லை, வளர்ச்சியில் பங்கேற்க உரிமை இல்லை, கண்ணியம் பெறுவதற்கு உரிமை இல்லை என்று தடுத்து நிறுத்தப்பட்ட சமூகங்கள் நாட்டிலே பெரும்பான்மையாக இருக்கின்றன. ஏமாந்த காலத்தில் ஏற்றம் பெற்றவர்கள் இந்த நாட்டின் பெரும்பான்மையோரை தகுதியற்றவர்களாக, தீண்டாமைக்குரியவர்களாக ஆக்கி இருக்கின்ற அநியாயம், அக்கிரமம் கோலோச்சி நின்ற பொழுது சமூக நீதி என்ற கருத்தாக்கம் மேலெழுந்து வருகின்றது. உலகம் முழுவதும் ஒடுக்குமுறை இருக்கவில்லையா? இருக்கிறது. சாதிய பேதங்கள் இருக்கவில்லையா? இருக்கின்றது. இதற்கு என்னதான் தீர்வு? எத்தனையோ தீர்வுகள் இருக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிய மரத்தின் சல்லி வேரை கூட கிள்ளி போட முடியவில்லை. எந்த அளவுக்கு ஏற்றத்தாழ்வு சமூகத்தில் இருந்தது என்று சொன்னால், கருப்பர்களுக்கும் வெள்ளையர்களுக்குமான ஏற்றத்தாழ்வு இருந்தது. இந்த நூற்றாண்டில் கூட பிளாக் லைவ்ஸ் மேட்டர்ஸ் என்று ஒரு உலகளாவிய ஒரு ஹேஷ்டாக் பரவியது. அப்போது இன்னும் கருப்பினத்தை சேர்ந்தவர்கள் ஒடுக்கப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. கருப்பினத்தினுடைய போராட்டத்தையும் திராவிட இயக்கத்தின் போராட்டத்தையும் ஒப்பீடு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர் தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வி அமைச்சர் முனைவர் க. பொன்முடி அவர்கள். அவருடைய ஆய்வேட்டை, ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட ஆய்வேட்டை தமிழில் மொழிபெயர்த்தவர் தான் இந்த அரங்கிலே அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் வே. சிவபிரகாசம் அவர்கள். அப்போது கருப்பின மக்களுக்கான போராட்டம் எங்கே நிற்கின்றது என்று சொன்னால், அவர்கள் இஸ்லாமை தழுவுகிறார்கள். தந்தை பெரியார் சொல்கின்றார், இன இழிவு தீர இஸ்லாமே நன் மருந்து என்று சொல்லக்கூடிய நிலை. நன்றாக பெரியாரை விலைக்கு வாங்க முடியுமா? அவர் எந்த நிர்பந்தத்துக்காக பணியக்கூடியவரா? நீ 5 மணிக்கு இஸ்லாமை தழுவினால் 5:10 உன்னுடைய சாதி போய்விடும் என்று சொல்லும் நிலைக்கு அவர் வருகிறார் என்றால் முஸ்லிம்களிடம் விலை போய்விட்டாரா? அல்லது முஸ்லிம்கள் எதையாவது அழுத்தம் கொடுத்து விட்டார்களா? பெரியாரை அழுத்த முடியுமா? அப்போது இந்த நிலைக்கு வருவதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு நீங்கள் சொல்கிறீர்கள், பாவேந்தரை ஏன் திரிக்கிறார்கள், ஏன் அவர்கள் கையகப்படுத்த நினைக்கிறார்கள் என்னும் பொழுது, இங்க பிரச்சனையே தங்களுடைய அடிமைகளுக்கு யாரும் விடுதலை கொடுத்து விடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஆதிக்க மனோபாவத்தை பாதிக்கின்ற பாடல்களை அவர் படைத்தார். அசைக்க முடியாத அதிகாரங்களை நோக்கி அவருடைய பாடல்கள் கேள்வி எழுப்பின. சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று கொண்டாடுகிறாயே, சமத்துவம் எனது பிறப்புரிமை என்று சங்கநாதம் செய்தார். ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பராகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிடுவோர் உணரப்பா நீ என்று சொல்லும் பொழுது தமிழின் அழகியலும் தமிழனின் உணர்வியலும் கைகோத்து தமிழனை தட்டி எழுப்பின. பாவேந்தருடைய சொற்சித்திரங்களை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பிறப்பினால் இழிவு செய்யக்கூடிய பெரும் கொடுமை. அவர்களுக்கு எது மாற்றத்தை தரும், எது எழுச்சியை தரும், எது புரட்சியை தரும் என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்முடைய பேராசிரியர் சிவபிரகாசம் அவர்கள் தன்னுடைய நூலிலே பகிர்ந்திருப்பார்கள், உலகிலே ஒரு புரட்சி வராமல் எதுவும் மாற்றம் வந்ததில்லை. அந்த புரட்சிக்கு மிக தேவை உள்ள நாடு இந்திய நாடு. இதை எழுதுபவன் ஆசியன் டிராமா என்ற நாவலில் என்ற புத்தகத்திலே குன்னார் மிர்டால் என்ற அறிஞர் எழுதுகின்றார், வேறெந்த நாடுகளையும் விட இந்திய நாட்டுக்கு புரட்சியின் தேவை அதிகமாக இருக்கின்றது. ஆனால் இந்த நாட்டில் புரட்சி வரப்போவதில்லை. காரணம், இந்த சாதிய கட்டுமானங்கள், இந்த சமூக அமைப்பு ஒரு புரட்சிக்கான பாதையை நிரந்தரமாக தடுத்து வைத்திருக்கின்றன. மன்னனாக இருப்பவனும் மண் அள்ளுபவனாக இருப்பதும் நீ கடந்த காலத்தில் செய்த வினையின் பயன் கர்மா தர்மா என்றான்.
தர்மா மீட்டரை வச்சு நம்ம காய்ச்சலை அளக்க முடியும். ஆமா, இவன் கொண்டு வந்த தர்ம மீட்டர் இருக்கே தர்மா, அந்த தர்மா மீட்டர் நோயை அதிகப்படுத்தி விட்டுருச்சு. அதை எதிர்த்து நிற்க முடியாது. தர்மா அப்படின்ட்டான். கர்மா, தர்மா, சர்மா இவையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய விலங்கை மாட்டும் நேரத்தில் அதை உடைக்கின்ற விடுதலை பாவலர்களாக பலரும் கிளந்தெழுவதற்கு ஊற்றுக்கண்ணாக இருந்தவர் நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன். அப்ப கேட்கலாம், அவர் பாரதிக்கு தாசன் தானே, பாரதியாருடைய கருத்தியலோடு அப்படியே உடன்பட்டு போனாரா? இல்லை. பேரறிஞர் அண்ணாவை பற்றி வார்த்தை சித்தல் வரம்பூர் ஜான் சொல்வது போலதான் நாம் பாரதிதாசனை பற்றி சொல்ல வேண்டும். அவர் அழகாக சொல்வார், நேராக நடந்து செல்லும் தாயின் வயிற்றிலே தலைகீழாக வளர்கின்ற பிள்ளையை போல பெரியாருக்கு அண்ணா பிள்ளையாகவும் இருந்தார், பிரமிப்பாகவும் இருந்தார். பெரியாருக்கு அண்ணா பிள்ளையாகவும் இருந்தார், பிரமிப்பாகவும் இருந்தார். பாரதிதாசனுக்கு பாரதியார் ஆசானாக இருக்கலாம், ஆனால் பாரதிதாசன் தனக்கென தனிப்பார்வை. உனக்கு இந்திய தேசியம் என்றால் எனக்கு தமிழ் தேசியம், உனக்கு நாட்டின் விடுதலை என்று சொன்னால் எனக்கு சமூகத்தின் விடுதலை என்பதில் தெளிவாக இருந்தார். அவர் பெரியாரின் கண்ணால் சமூகத்தை பார்த்தார். பெரியார் எந்த கொடுமைகளை எல்லாம் எதிர்த்தாரோ அதை தன் கவிதைகளால் எதிர்த்தார். ஒப்பீட்டளவில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சாரே ஜஹான் சே அச்சா என்ற புகழ்பெற்ற பாடலை எழுதிய அல்லாமா இக்பால் என்ற மகா கவியை அவர் வாழ்க்கையை இரண்டாக பிரிப்பார்கள். அபுல் அலா மௌதூதி என்ற அறிஞரை சந்தித்த பிறகு அவருடைய கவிதையில் புதிய தாக்கம் புறப்பட்டு வந்தது, அவருடைய பார்வைகள் பல மாறின என்று சொல்வார்கள். அதுபோல பாரதிதாசன் அவர்கள் பாரதியாரை சந்தித்த, நம்முடைய பெரியாரை சந்தித்த பிறகு அவருடைய கருப்பொருள், உருப்பொருள் எல்லாம் மாறின என்பது வெள்ளிடை மனை. எங்கெங்கும் காணினும் சக்தியடா தம்பி, 7 கடல் அவள் வண்ணமடா, ஒரு கங்குலில் 7 முகிலெனமும் அன்று கர்ச்சனை செய்திட கண்டதுண்டோ, எனில் மங்கை நகைத்த ஒளி எனலாம் அவள் மந்த நகை அங்கு மின்னுதடா என்று பராசக்தியை பாடினார் பாவேந்தர் பாரதிதாசன். இது பாரதியாரின் கவிதா மண்டலத்தை சேர்ந்த பாரதிதாசன் எழுதியது என்ற அடைமொழியோடு பாரதியார் அதை பிரசுரித்தார். அப்புறம் சுப்பிரமணிய துதிய முதலாம் பாடியிருக்கிறார். அவர்தான் பின்னாளிலே எழுச்சியோடு பெரியாரின் கருத்துக்களை, அவர்தான் பெரியார் பார், அவர்தான் பெரியார், தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொடும் மனக்குகையில் சிறுத்தை எழும், அவர்தான் பெரியார் பார், அவர்தான் பெரியார் என்று பாடினார். பெரியாரின் கருத்தியலை அவர் எப்படி பிரதிபலித்தார் என்பது பார்க்க வேண்டும். வலியோர் சிலர் எளியோர் தமை வதையே புரிகுவதா? யார் அந்த வலியோர்கள்? வர்ணாசிரமத்தை கண்டுபிடித்தவர்கள், சாதியை கண்டுபிடித்த சமூக குற்றவாளிகள். வலியோர் சிலர் எளியோர் தமை வதையே புரிகுவதா? மகராசர்கள் உலகாளுதல் நிலையாமனும் நினைவா? உலகால உனதுதாய் மிக உயிர்வாதை அடைகிறாள் உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா. அலை மாகடல் நிலம் வானிலுன் அணி மாளிகை ரதமே, அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய். கொலை வாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே, குகைவாள் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா. இலையே உணவிலையே கதி இலையே எனும் எளிமை இனிமேலிலை எனவே முரசறைவாய் முரசறைவாய் என்று தாழ்ந்து கிடந்த தமிழ் இனத்தை, வீழ்ந்து கிடந்த இந்த இனத்தை தட்டி எழுப்பிய கவிதைகளுக்கு சொந்தக்காரர். எந்த தத்துவம் இவர்களை வீழ்த்தியது? எது இவர்களை தாழ்த்தியது? வர்ணாசிரமம் என்ற பயங்கரவாத கொள்கை அல்லவா? சனாதனம் என்று இன்றைக்கு எடுத்து பிடிக்கிறார்களே அந்த கொள்கை அல்லவா? நீ பிறப்பிலே தாழ்ந்தவன், அதனால் நீ ஆசிரியராக முடியாது என்று சொன்னால், இன்றைக்கு மணிகோ பன்னீர்செல்வம் உலக தமிழாராய்ச்சி நிலையத்தில் உட்கார்ந்து மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்க முடியுமா? பெரியாரோடு பழகிய தாவூசா அவர்கள், அவருடைய பேரனோட தொடர்புல இருக்கார் அமெரிக்காவில், அவரை பற்றி ஆய்வுகள் நடக்கின்றன என்றால் இது எப்படி நிகழ்கிறது? நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பாரதிதாசன், பாரதி இரண்டிலும் பேர் ஒன்றாக இருக்கின்றது, அவருடைய வேர் தமிழ் ஒன்றாக இருக்கின்றது, ஆனால் பார்வை வேறாகத்தானே இருக்கிறது. இங்கே யுக புரட்சி என்ற வார்த்தையை சொன்னார்கள். மாகாளி பராசக்தி ருசிய நாட்டின்கண் கடைக்கண் வைத்தால் அங்கே ஆஹா என்று எழுந்தது பார் யுக புரட்சி என்று பாரதி எழுதுகின்றார். ரஷ்ய புரட்சிக்கு காரணம் என்ன?
பராசக்தி கடைக்கண்ணால் பார்த்தால் ரஷ்யாவிலே புரட்சி வந்தது. இன்றைக்கு முருகன் அருளால் முதலமைச்சர் ஆனீர்களே என்று சொல்கிறார்களே, அது போல சிவபிரகாசம் சிரிக்கிறார். அவர் கொடுத்த பேட்டியில தான் இருக்குது. எப்பா எல் முருகன் போன்றவரை எதிர்த்து தான்ப்பா அவர் முதலமைச்சர் ஆனாரு. வேலை தூக்கி கொண்டு வந்து வாக்கு பெறவில்லை, வேலை வாய்ப்பை சொல்லி வாக்கு பெறுவதுதான் திராவிட மாடல் அரசியல். வேலை காட்டுவதல்ல, வேலை வாய்ப்பை காட்டுவதுதான். அன்பு சகோதரர்களே, புரட்சி கவி என்ற ஒரு காப்பியம். அந்த புரட்சி கவியிலே மன்னனின் மகளுக்கு ஆய கலைகள் 63 தெரியும், 64வது ஒரே கலை தெரியாது. அது பாட்டுக்கலை, கவிதை கலை. அதை கற்றுத்தருவதற்கு யார் சரியான ஆசிரியர் என்றால், அந்த காலத்தில் மணிகோ பன்னீர்செல்வம் போல இருந்த உதாரன் என்பவனை, உதார் விடுபவன் அல்ல உதாரன், அவன் தான் சிறந்த ஆசிரியர் என்று அழைக்கிறார்கள். ஆனால் அவன் சாதியிலே தாழ்ந்தவன் என்று கருதப்படுவோம். அவன் கற்றுக் கொடுக்கும் பொழுது கவிதையை மட்டும் கற்றுக் கொடுப்பானா அல்லது கவிதைக்கான கருப்பொருளையும் சேர்த்து கற்றுக் கொடுப்பானா என்ற அச்சம் வருகின்றது. அதனால் இருவரையும் சந்திக்காமல் வைத்து கவிதையை மட்டும் கடத்துவது போல ஒரு ஏற்பாடு செய்கிறார்கள். ஆனால் சவூடு பறவைகள் போல எது நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த ஏற்பாடெல்லாம் செய்கிறார்களோ அது நடந்து விடுகின்றது. எப்படி நடக்கின்றது? நீ அந்த கவிஞனை நேரில் பார்க்க கூடாது, அவனுக்கு கண்கள் இரண்டும் கிடையாது, பார்வையற்றவர்களை பார்ப்பது ஒரு அபசகுணம். அரச குலத்தில் வந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பார்வை பார்த்தீங்களா? பார்வையற்றவர்களை பார்ப்பதே அரச குலத்தில் வந்தவர்களுக்கு அபசகுணம் என்பதனாலே நீ அவனை பார்க்காமல் கற்றுக்கொள் என்று சொல்கிறார். இவனிடம் என்ன சொல்கிறார்கள்? அந்த பெண் ஒரு குஷ்டரோகி, அவள் அந்த நிலையில் இருப்பதை நீ பார்ப்பதை அவள் விரும்ப மாட்டாள், அவளுக்கு சங்கடம் கொடுத்து விடாதே, அவள் தொழுநோயாளி, அதனாலே பார்க்காதே என்று இவனை தடுத்து விட்டார்கள். அப்படிதான் ஒரு மாலை பொழுதிலே பாடம் நடக்கின்றது, வானத்தில் நிலா வருகின்றது, உதாரன் வானத்தை பார்க்கின்றான். உடனே அவன் மனதிலிருந்து கவிதை அருவி போல கொட்டுகின்றது. அதுதான் நமக்கெல்லாம் பிரபலமான அந்த வரிகள். நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலா என்று காட்டுகின்றாய் ஒளி முகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ, வானச் சோலையிலே பூத்ததனி பூவோ நீதான், சொக்க வெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ, காலை வந்த செம்பருதி கடலில் மாறி கனல் மாறி குளிரடைந்த ஒளிப்பிழம்போ. இது ஒரு அழகியல். தமிழில் வேர்ட்ஸ்வர்த் இல்லை என்ற கவலை பாரதிதாசனால் ஒழிந்தது. அவன்தான் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். அவன் சொன்னான், வாட் இஸ் poetry என்று கேட்டபோது, poetry is the spontaneous overflow of the powerful feelings. It takes its origin a recollection from the tranquility என்று சொன்னான். லிரிக்கல் பேலட் என்ற தன்னுடைய புத்தகத்திலே. அப்போது வேர்ட்ஸ்வர்த் போல அவன் ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் தி பவர்ஃபுல் ஃபீலிங் என்பது போல அவனுடைய உணர்வுகள் ஸ்பான்டேனியஸாக தன்னிச்சையாக வெளிப்படுகின்றன. சரி, அழகியலை சொன்னான். நீ உடலை வானத்துக்குள் மறைத்து விட்டு முகத்தை மட்டும் காட்டுகிறாய், உன் முழு தோற்றத்தையும் காட்டினால் இந்த உலகில் உள்ளவர்கள் உன் அழகை பார்த்து செத்து போய் விடுவார்கள் என்றெல்லாம் எழுதியவன் அடுத்து எழுதுகின்றான். நித்திய உனை காணும் போதெந்தன் உள்ளத்துக்குள் ஊறி வரும் உணர்ச்சிகளை எழுதுவதற்கு நினைத்தாலும் வார்த்தை கிடைத்திடுவதில்லை. நித்திய தரித்திரராய் உழைத்து உழைத்து திணைத்துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிது கூர் தேடுந்தால் பானை யார கனத்திருந்த வெண்சோறு காணும் இன்பம் கவிநிலவே உனை காணும் இன்பம் தானோ. இந்த வரிதான் 11ஆம் வகுப்பிலே என்னை பாரதிதாசன் பக்கம் இழுத்து வந்து சேர்த்தது. கூழ் கிடைக்காதா என்று தவித்துக் கொண்டிருக்கின்ற கூலி தொழிலாளிக்கு சோறு போட்டால் வருகின்ற சுகம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமடா நிலவை பார்க்கின்ற சுகம் என்று பாடுகின்றார். உன்னை எனது இருவிழியால் காணுகின்றேன், ஒளி பெறுகின்றேன், இருளை ஒதுக்குகின்றேன் என்று அவன் பாடும் பொழுது அவளுக்கு அதிர்ச்சி. இளவரசிக்கு கண்ணே தெரியாது என்று சொன்னார்களே, அவன் உன்னை எனது இருவிழியால் காணுகின்றேன், ஒளி பெறுகின்றேன் என்று பாடுகிறான் என்று திரையை விளக்கி அவனை பார்க்கிறாள். பார்த்தவுடன் ஈர்க்கப்பட்டு வீழ்ந்து விடுகின்றாள். அதெல்லாம் விட்டுருவோம், இதெல்லாம் காவியத்தில் வர வேண்டிய சுவை. ஒரு அரசி, ஒரு தாழ்ந்த குலம் என்று சொல்லப்பட்டவன் அந்த கவிஞனை நேசித்தால் என்ன நடக்கும்? என்ன நடக்குமோ அது நடந்தது. என்ன நடக்கும்? கொல்ல துடிப்பார்கள். அப்படி கொல்ல துடிக்கக்கூடிய சூழலிலே அவன் உரையாற்றுகிறான் மக்கள் முன்னால். அந்த உரை அற்புதமான உரை.
கவிநடையில இருக்கும். ஒரு மனிதர் தேவைக்கே உலகம் என்றால் ஒழிந்திடுக இவ்வையம் என்று சொல்கிறான். சிரமறுத்தல் வேந்தற்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை நமக்கன்றோ உயிரின் வாதை என்று சொல்கின்றான். அந்த மக்கள் எழுச்சி கொள்கிறார்கள், மக்களுக்கு அந்த மன்னனுக்கு எதிராக புரட்சி செய்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், கடைக்கண் வைத்ததனால் வந்த புரட்சி அல்ல, மக்களுக்கு கல்விக்கண் திறந்ததனால் வந்த புரட்சி. புரட்சி என்பது கடைக்கண்ணை பார்த்து வருவதல்ல, கல்விக்கண் திறப்பதனால் வருவது. அதுதான் அம்பேத்கர் சொன்னார், கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். முதல்ல கற்பிக்க வேண்டும், எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ். இதுவல்லவா புரட்சியின் விதிகள். அவன் பகுத்தறிவு பாதையிலே புரட்சியை சொல்கின்றான். ஒரு காப்பியத்தில் சொல்லும் பொழுது, பராசக்தியின் பார்வையினால் வருவதல்ல புரட்சி, பரந்த மக்களின் சக்தியினால் வருவது என்ற பதிவு. நீங்க பார்க்க வேண்டும், பாரதிதாசன் ஒரு காலத்தின் தேவையை நிறைவேற்ற வந்த கவிஞன் என்று மறந்துவிடக் கூடாது. அதை சுரதா எழுதுவார், நீரை போல் அண்ணாவும் திண்மை கொண்ட நிலத்தை போல் பெரியாரும் கரிகார் சோழன் தேரை போல் அழகிரியும் வாழ்ந்த நாளில். நீங்க பாருங்க, நீரை போல் அண்ணாவும் திண்மை கொண்ட நிலத்தை போல் பெரியாரும் கரிகார் சோழன் தேரை போல் அழகிரியும் வாழ்ந்த நாளில் தீயை போல் பாவேந்தர் வாழ்ந்திருந்தார். நேருக்கு நேராக பகைவர் தம்மை நெஞ்சுரத்தோடு எழுத்து வந்தார் தம் வாழ்நாளில் யாருக்கும் அஞ்சாமல் வாழ்ந்தார், அவர்தான் என் கவியாசான் அதங்கோட்டு ஆசான் என்று பாவேந்தரை பற்றி சுரதா படம் பிடித்து காட்டுகின்றார். அந்த காலத்தின் கருத்தியல் அவருடைய கவிதைகளில் ததும்பி வந்தது. ஒரு அழகியலை எழுதுவது, திரைப்படங்களுக்கு பாட்டு எழுதுவது, தன்னுடைய திறமையை பொருள் குவிப்பதற்கான வாய்ப்பாக்கிக் கொள்வது என்பதை அவரிடம் பார்க்க முடியவில்லை. பொருள் குவிப்பது அல்ல என் நோக்கம், இருள் விரட்டுவதுதான் என் நோக்கம். பொழுதுபோக்குக்கு என் தமிழை தருவதல்ல என் நோக்கம், சமுதாயத்தின் பழுதுபோக்க தருவதே என் தமிழின் ஆக்கம். இதுதான் பாரதிதாசனுடைய கவிதை கோட்பாடாக இருந்தது. அதனால்தான் காலம் கடந்து பேசப்படுகின்றார். இந்த இருக்கைக்கு போதிய நிதி இல்லை, அதற்கான விதி இல்லை என்பது தமிழுக்கு பெருமை இல்லை. இந்த குரல் 8 திசைக்கும் போகும் என்பதனால்தான் லிபர்டி தொலைக்காட்சி இதை பதிவு செய்கின்றது. நண்பர் நீதி தேவன் அவர்களும் பதிவு செய்கின்றார்கள். நீதி தேவன்லாம் பதிவு செய்யறது நிதி தேவர்கள் கைக்கு போகணும். பாரதிதாசன் இருக்கைக்கு நிதி இல்லை என்று சொன்னால் இங்கே வாழ்கின்ற பைந்தமருக்கு அது அவமானம் இல்லையா? சகோதரர்களே, நம்ம எண்ணி பார்க்கணும், ஒரு காலத்தில் ஒரு புதிய கருத்தை சொல்லும் பொழுது அது எவ்வளவு எதிர்ப்பை சம்பாதிக்கும். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்ந்த மக்களிடையே நபிகள் நாயகம் ஒரே கடவுள், வேறு எந்த சக்திக்கும் தலைபணிய கூடாது என்று சொல்லும் பொழுது அவர் பிறந்த மண்ணை பிரிந்து வேறு மண்ணுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. விதவைக்கு திருமணம் கூடாது. அந்த விதவை எத்தனை வயசுல விதவையாகுவாங்க தெரியுமா? 5 வயதுல, 6 வயதுல. 1ஆம் வகுப்பு சேர்வதற்கு முன்னாடியே விதவை ஆயிடுறான். மழலைகளை விதவையர்கள் என்று சொன்னார்கள் மதிக்கட்டவர்கள். அப்பொழுது அந்த பெண் ஒரு பருவத்திற்கு வரும் பொழுது அவளுக்கான எல்லா தேவையும் நிறைவேற்றப்படலாம், திருமணம் மட்டும் செய்யக்கூடாது என்பது எவ்வளவு பெரிய காட்டு மராண்டித்தனம். இதை பற்றி தமிழிலே எந்த பாவலன் பாடினான்? பாரதியார் பாடினாரா என்று பார்த்தேன். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிரிய ஞான செருக்கும் உடையதால் செம்மை மாத திறம்புவதில்லையாம் என்று புதுமை பெண்ணை பாடியவர் விதவை பெண்களை பற்றி என்ன கவிதை எழுதியிருக்கிறார் என்று புரட்டி புரட்டி பார்த்தேன். இல்லை, ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அது காந்திக்கு எதிராக எழுதப்பட்ட கட்டுரை. காந்தி ஒரு யோசனை சொன்னாராம், அண்ணல் காந்தியடிகள். விதவைகள் பெருகக்கூடாது என்று சொன்னால் ஆடவர்கள் மறுமணம் செய்து கொள்ளக்கூடாது. அவர்கள் மறுமணம் செய்து கொண்டு மீண்டும் செத்து விடுவதனால் விதவைகள் பெருகுகிறார்கள் என்று அண்ணல் காந்தியடிகள் எழுதியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இவர் ஸ்திரீ விதவைகளுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்கு வழி கேட்டால் புருஷ விதவைகளுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு வழி சொல்கிறார் என்று காந்தியை பற்றி பாரதியார் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார், ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். ஆனால் காதலை தீர்த்த கட்டுப்பாடு எழுதுகின்றார். நான் கல்லூரியில படிக்கும் பொழுது, புதுக்கல்லூரியில படிக்கும் பொழுது ஒரு திரைப்பட உரையாடல் ஆசிரியர்
இந்த பாடல் உடனே நான் அந்த புத்தகத்தை தேடின மாதிரி அந்த பாடல் வரிகள் வேண்டும் என்பதற்காக என்னை என் நண்பர் அண்ணா கண்ணன் அழைத்து சென்று அவரிடம் சொல்ல சொன்னாவது. அதிகாலை பொழுது வீட்டுக்கு வருகிறாள் கதாநாயகி. கதாநாயகன் படித்துக் கொண்டிருக்கிறான். அவளோ இளம் விதவை. பார்க்கும்போது அவர் அப்படி தமிழ் எழுதியிருப்பார். கூடத்திலே மன பாடத்திலே மனம் கூடி கிடந்திடும் ஆணழகை ஓடை குளிர் மலர் பார்வையினால் அவள் உண்ண தலைப்படு நேரத்திலே பாடம் படித்து நிமிர்ந்த விழி தன்னில் பட்டு தெரித்தது மானின் விழி ஆடை திருத்தி நின்றால் அவன்தான் அங்கு 1000 ஏடு திருப்புகின்றான் என்றெல்லாம் எழுதியிருப்பார். இந்த அழகியல் நீங்க சொல்றான், இந்த கருத்தியல் பாடுபவன் அழகியல் இல்லை என்று சிலர் அலறிக் கொண்டிருக்கிறார்களே, இந்த அழகியல் என்னடா? கூடத்திலே மன பாடத்திலே நம்ம ஜெயமோகன் எழுத முடியுமா? அப்படி அவர் கை காட்டுறவருக்கு தான் விருது கொடுக்கணுமா? புளிச்ச மாவுகளால் இப்படி ஒரு கவிதையை கொடுக்க முடியுமா? அவர் எழுதுறார். எழுதும்போது அவருடைய நேசத்திற்கு சாதியம் வர்ணாசிரமும் இந்த சடங்குகள் எல்லாம் தடையாக வந்து நிற்கின்றன. நீ திருமணம் செய்து கொண்டால் நாங்கள் எல்லாம் செத்து போய் விடுவோம் என்று வீட்டில் மிரட்டுகிறார்கள். நான் ஒரு கூட்டத்தில் சொன்னேன், தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவிலே பெண்கள் 3 கொலைகளை கடந்துதான் உயிர் வாழ்கிறார்கள். ஒன்று கருவில் இருக்கும்போது கருக்கொலை, பிறந்தவுடன் சிசு கொலை, பருவத்திற்கு வந்த பிறகு ஆணவ கொலை. இந்த முக்கொலை, முத்தமிழ் மாதிரி முக்கொலை தமிழர்களுக்கு. இந்த கொடுமைக்கு யார் காரணம்? வர்ணாசிரம தத்துவம் இல்லையா? மனு தர்மங்கள் அல்லவா? சனாதனம் அல்லவா? சாதி என்ற சமூக கேடு அல்லவா? மிரட்டுகிறார்கள். அப்பொழுது அந்த பெண் பேசுகிறாள், ஆடவரின் காதலுக்கும் பெண்கள் கூட்டம் அடைகின்ற காதலுக்கும் மாற்றம் உண்டா? பேடகன்ற அன்றிலை போல் மனைவி செத்தால் பெருங்கிழவன் காதல் செய்ய பெண் கேட்கின்றான். வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மணவாளன் இறந்தால் பின் மனத்தில் தீதா? வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மணவாளன் இறந்தால் பின் மனத்தில் தீதா? பாடாத தேனீக்கள் உளவா தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டா? கேட்கிற. பாடாத தேனீக்கள் பார்த்தது. தேனீனா பாடும், உளவாத தென்றல் இருக்கிறதா? பசியாத நல்ல வயிறுனா பசிக்கணும். பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டா என்று பெண் கேள்வி தொடுக்கிறாள். கோரிக்கையற்று கிடக்குதன்னே வேரில் பழுத்த பலா, மிக கொடியதென்று எண்ணிடப்பட்டதன்னே குளிர் வடிகின்ற வட்ட நிலா. விதவைகளை அவர்கள் திருமணம் செய்யாது என்று தடை செய்கிறாயே, இது என்ன கொடுமை? மாபெரும் எழுத்தாளர் கல்கி பொன்னியின் செல்வனை தந்தவர் கேதாரியின் தாயார் என்று ஒரு சிறுகதை எழுதியிருப்பார். அந்த சிறுகதை நீங்கள் படியுங்கள். இளம் வயதிலேயே அந்த கணவன் ஒரு குழந்தையை பெற்றுவிட்டு மனைவி விட்டு ஓடி விடுவான். அந்த பிள்ளையை படித்த ஐசிஎஸ், இப்போ ஐஏஎஸ் மாதிரி அந்த காலத்துல ஐசிஎஸ், இந்தியன் கம்பெனி சர்வீஸ், அது படிக்க வைத்து பெரிய அதிகாரி ஆக்குற நேரத்துல அந்த ஓடி போன கணவன் திரும்பி வரான். இந்த அம்மா ஊறுகாய் வித்து அப்பளம் வித்து அவனை படிக்க வச்சிருக்கோம். திரும்பி வந்த நேரத்துல வரும்போது இறந்து போயிடுவார். அந்த அம்மாவுக்கு மொட்டை அடிச்சு மூலியாக்கி வச்சிருவாங்க. இவன் லண்டனுக்கு போய் ஐசிஎஸ் பட்டம் பெற்றவன், தாய் பார்க்காத சுகங்களை எல்லாம் இனி தர வேண்டும், தாய் உடுத்தாத உடையெல்லாம் இனி அவளை உடுத்தி அழகு பார்க்க வேண்டும், இனி பெற்ற வருமானத்தை எல்லாம் தாய்க்கு கொடுத்து அழகு பார்க்க வேண்டும் என்று எண்ணத்தோடு வருபவன் தன் தாய் இருந்த கோலத்தை பார்த்து அவன் மனம் உடைந்து போகின்றான், இறந்து போகின்றான். உடனே அவளுடைய மனைவிக்கும் அதுபோல மொட்டை அடிக்கிறார்கள். இதான் கேதாரியின் தாயார் கதை. நீங்க எண்ணி பாருங்கள். நான் ஏன் இந்த கருத்தை ஒப்பிட்டு சொல்கின்ற, நபிகநாயகம் முதல் திருமணம் கதிஜா பிராட்டியாரை செய்கிறார்கள். அவர்கள் அதற்கு முன்னால் 2 முறை விதவையானவர்கள். விதவைக்கு மனம் வேண்டும் என்றார், தீய விக்கிரக ஆராதனை கூடாது என்றார், கொலை மது சூது கொலை களவு பாவம் தீய வட்டியும் கூடாது என்றே உரைத்தார் என்று நபிகநாயகத்தை பற்றி நாவூரணிபா பாட்டு ஒண்ணு, தாயூப் நகரத்து வீதியிலே எங்கள் தாகா ரசூல் நபி நடக்கையிலேன்னு ஒரு பாட்டுல, விதவைக்கு மனம் வேண்டும் என்றார், தீய விக்கிரக ஆராதனை கூடாதென்றார், மதுசூது கொலை களவு பாவம் கொடிய வட்டியும் கூடாதென்றே உரைத்தார். இது பாடல். அப்போ இதுவெல்லாம் சமூக தீமைகளா இல்லையா? இதை பாதுகாத்து வளர்ப்பவர்கள் யார்? ஆன்லைன் ரம்மிக்கு எந்த பாதுகாப்பும் பாதிப்பும் வந்து விடாமல் இங்க ஒரு பெரிய மாளிகையில உட்கார்ந்துட்டு காவல் காக்கிறார் இல்லையா? அவருக்கு பேர் சூரியன் வச்சிருக்கான். ஆளுவது உதய சூரியனா அல்லது சிதைக்க வந்த சூரியனா?
அப்போ அவன் ரம்மியை தடுக்க முடியல. அவர்களுக்கு அனைத்து பாதுகாப்பையும் சட்டம் வழங்குது. இதெல்லாம் தமிழர்களை கொந்தளிக்க வைக்காதா? அப்பொழுது இந்த சமூக தீமைகள், விதவைக்கு மனம் கூடாது என்கின்ற வெட்டி பழக்கத்தை வெட்டி வீச வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்வதற்கு தமிழ்நாட்டின் இலக்கியம் 2000 ஆண்டு காவல் காத்தது. நம்ம ஐயன் திருவள்ளுவர் சொல்ல முடிஞ்சதாங்க? புறந்தார் கண் நீர் மல்க சாகிர் பின் சாக்காடு ஒரு கோவில் எழுதியிருக்காரு. எப்படி சாகணும்னா, தலைவன் போர்க்களத்திலே தன் மடியில அந்த மாவீரனை போட்டுக்கொண்டு இப்படி ஒரு வீரனை இழந்து விட்டேனே என்று அவன் கண்ணீர் சிந்தும் அளவுக்கு நீ போர்க்களத்தில் சாக வேண்டும் என்று சாவுக்கு ஒரு வீர வரலாற்றை எழுதி காட்டக்கூடிய அந்த குரலிலே இறந்து போகின்ற அந்த மாவீரனுக்கு வீட்டிலே மனைவி ஒருத்தி இருப்பாளே, அவள் என்ன செய்ய வேண்டும் என்று வழி இருக்கின்றதா? பரத்தையர் ஒழுக்கம் என்று நாம் படிக்கின்றோமே, அந்த பரத்தையர்கள் எல்லாம் பிறக்கும் போதே பரத்தையர்களாக உருவானவர்களா? பரத்தையர்களாகவே பிறந்தவர்களா? மாதவிகள் தானாக பிறக்கிறார்களா, உருவாக்கப்பட்டார்களா? கணிகையர்கள் தானாக வந்தார்களா அல்லது உருவாக்கப்பட்டார்களா? இதற்கு சமூகத்திலே என்ன தீர்வு என்று கண்டு பாடியவன் பாவேந்தன் பாரதிதாசன் தானே. விதவைக்கு மறுமணம் வேண்டும் என்று சொன்னவன் அவன் தானே. அதான் புரட்சி கவிஞன். அன்பு சகோதரர்களே, அப்படி செய்கின்ற காரணத்தினாலே அவர்களை கட்டம் கட்டுவது, வட்டம் போடுவது, ஒதுக்கி வைப்பது. பாரதிக்கு நிகரான கவிஞன் இவன், ஒரு பரப்புரை கவிஞன், இவன் ஒரு பிரச்சார கவிஞன் என்று சொல்வது. எந்த அழகியலிலே நீ குறை கண்டு விட்டாய்? சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணமா சூரிய சந்திரரோ என்று நீ பார்க்கின்றாயா? அவர் கூடத்திலே மன பாடத்திலே என்று பாடுகின்றார். ஒரு கவிஞன் எதை எழுதுவார்? கவிஞனின் கருப்பொருள் எது? ஏடெடுத்தேன் ஒரு கவிதை எழுதுவார். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்ன எழுதென்று சொன்னது வான். ஒரு கவிஞனை வானம் எழுதுன்னு சொல்லுது. வானம் எனக்கு ஒரு போதி மரம் அப்படின்னு பார்க்கறது. கவிஞர்லாம் வானத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போது வானம் எனக்கு ஒரு போதி மரம் அப்படின்னு கவிஞர் வைரமுத்து சிந்திக்கின்றார். என்ன எழுதென்று சொன்னது வான், ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும், காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும், ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். சோலை குளிர் தரு தென்றல் வரும், பசும் தோகை மயில் வரும் அன்னம் வரும், மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும், வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக எனும், கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் அரும் மக்கள் துயின்றிருந்தார். இதான் கவிஞனுக்கு பாடுபொருள். இந்த அழகியல் அல்ல. என் மக்கள் இதை அறியாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறார்களே, என் மக்கள் விழிக்காமல் இருக்கிறார்களே, கொடுமைகளை அழிக்காமல் இருக்கிறார்களே, சமூக கொடுமைகளை கண்டு சகித்துக் கொண்டிருக்கிறார்களே, இதுவல்லவா அவலம். இதையல்லவா நான் பாட வேண்டும். என்னரும் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கிய ஆவியர் வந்து கலந்தது. என் உயிரை துடிதுடிக்க வைத்து விட்டது. இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும், நெஞ்சினில் துக்கங்கள் நீங்கிடும் வீரம் வரும் என்று எழுதியிருக்கிறார். அப்போது இன்ப தமிழ் கல்வியை படிப்பவருடைய நிலைமை என்னன்னு கேட்டேன். எங்களுக்கு ஊதியம் மட்டும் கிடைக்குதேன்னு சொல்றார். இன்ப தமிழ் கல்வி கற்பவர்கள் எங்கே போவார்கள்? தமிழ் கற்றால் வருமானம் உண்டு என்ற நிலை வராதவரை தமிழுக்கு மரியாதை வராது. பாட்டை மட்டும் எடுத்து வந்திருந்தால் எனக்கு பாராட்டு கிடைத்திருக்குமா? கோட்டை போட்டுக்கொண்டு மகிழ்ந்திலே வரக்கூடிய நிலைமை வரும்போதுதானே கவிஞனுக்கான கௌரவமே கிடைக்கிறது. வெறும் கவிஞன் தமிழ் படிக்கணும்னு முடிவெடுத்த போது தற்கொலை செய்து கொள்ள போகிறேன் என்று அவர்கள் காதில் விழுந்திருக்கும் போன்று. நான் வணிக ஆட்சியில் படிச்சுட்டு இருந்தேன், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சுட்டு நான் தமிழ் படிக்க போகிறேன் சென்னைக்கு என்ற போது, தற்கொலை பண்ணிக்க போறியா, கிணத்துல குதிக்க போறேன்னு சொன்ன மாதிரி, ஐயோ வேண்டாம் தம்பி, நீ ஒரு ஜோல்னா பைய மாட்டிட்டு சென்னை வீதிகளிலே அலையக்கூடிய காட்சியின் மனக்கண்ணிலே தெரிகிறதுங்கிறார் ஒரு மாமா. நாங்க மாமா மச்சான உண்மை. பரமசிவம் அவர் பேரு, பரமசிவம் மாமன் தான் கூப்பிடும். அவங்க வீட்டுல எல்லா நிகழ்ச்சியும் அவங்களை அழைப்பாங்க. அவர் சொன்னார், அதனாலே நான் ஜோல்னா பை வாங்க. நம்ம பேராசி சிவபிரகாசம் கூட சில நேரத்தில் ஜோல்னா பை போடுவாரு. நான் ஜோல்னா பைய வாழ்க்கையில தொடரதே கிடையாது. பேசும்போது கூட போட்டுட்டு பேசுவாரு. இந்த ஜோல்னா பை என்ற ஒன்று என் தோளில் ஏறாததுக்கு காரணம் தமிழ் படிச்சவனா ஜோல்னா பை போட்டுட்டு அலையறான் அப்படின்னு சொன்னா, இல்ல, எங்க கல்லூரியில தமிழ் பேராசிரியர்கள்ல முதல்ல ஆப்பிள் போன் வாங்கினது நான் தான்.
வருகின்ற நவீன வசதி எல்லாரும் நம்ம கைப்பட்ட பிறகுதான் மற்றவர்களுக்கு போகும். நான் வசதியாக இருக்கேன் என்பதற்கு அல்ல, தமிழ் நம்மை வசதிப்படுத்துகிறது. தமிழ் படித்தவன் தலை நிமிர்ந்து என்றால்தான் தமிழ் தலை நிமிரும். ஆகவே தோழர்கள், நீங்க படிக்கிற சொல்ற, நீங்க கை தட்டுகிறீர்களே, இதெல்லாம் தட்டி கேளுங்கள். தமிழ் படித்தவனுக்கு இணைந்தே இருப்பது திருவிளையாடல, இணைந்தே இருப்பது வறுமையும் புலமையும். எவன்டா சொன்னது? இணைந்தே இருப்பது வறுமையும் புலமையுமா? அது தமிழ்நாட்டுக்கு வந்த சாபக்கேடு. ஷேக்ஸ்பியரை எங்க புதைச்சான்? ராஜாக்களோட சேர்த்து புதைச்சான். ஏன்னு கேட்டா அவன் அரசாங்கத்துக்கு கடன் கொடுத்திருந்தான். எப்படி சம்பாதிச்சான்? கவிதை எழுதி சம்பாதிச்சான். நம்ம பாரதியார் என்ன சொல்றாரு? உப்பு புலி முளகாய்க்கெல்லாம் என்னை கையேந்த விட்டால் பராசக்தி, நான் நாத்திகனாகி விடுவேன். பெரியார் நாத்திகரானது எதனால? ஏற்றத்தாழ்வுகளை இறைவனின் பெயரால் நியாயப்படுத்தினால் வேண்டாமடா அந்த இறைவன் என்று சொன்னார். நீ உப்பு புலி முளகாய்க்கெல்லாம் என்ன கதற விட்டா நான் நாத்திகனாயிடுவேன்னு சொன்னார் நம்ம தேசிய கவி. பெரியாருக்கு பிரச்சனை சுயமரியாதை, நம்ம தேசிய கவிக்கு பிரச்சனை சோறு. சோத்துக்கு அலைய விட்டா நீ இல்லைன்னு சொல்லிடுவேன்ட்டார். கடவுளே ஒரு மிரட்டுறார். டேய், அநியாயங்களுக்கு நீ ஏண்டா ஆண்டவன் பேரை சொல்லி செய்றீங்க? அப்போ அதனால்தான் பராசக்தியில் நின்று வந்தாலும் அம்பாள் எப்போதடா பேசினாள்? கலைஞர் எழுதினாரு, எதுக்காக பேசினார்? அப்போது அநீதிகளை நீ ஆண்டவனின் பேரால் நியாயப்படுத்தாதே. சைவப்பட்டுன்னு பேசும்போது உடனே புத்தகம், சைவப்பட்டுனே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிற ஒரு பாட்டு இருக்குது. சிவன் கனவுல வந்து ஒரு சைவ ஆதீனத்திட்ட இனிமேல் நீ எளிமையா வாழணும்னு சொல்லிடுவார். பகீர்னு எழுந்து அவர் ரொம்ப கடுப்பாயிடுவார் சிவன் மேல. என்ன அப்படிலாம் சொல்றாரு சிவபெருமான்னு கோபமாயிடுறார். அப்படி இப்படி பல கவிதை நான் சில நேரத்திலே ஒரு எல்லைக்குள் நின்று பேசுகின்றேன். அவர் சொன்ன எதையுமே நான் பேச முடியாது. மணிகோ பன்னீர்செல்வம் பேசுவதற்கு உரிமை இருக்கிறது, நான் அதை பேச மாட்டேன். பேசுவதில் எனக்கு உரிமையும் இல்லை. அப்படி சொல்வது நான் இருக்கின்ற இடத்திலிருந்து சொல்வது பெருமையும் இல்லை. அதே நேரத்தில் தோழர்களே, இந்த அநியாயங்கள் அராஜகங்களை நாம் ஆண்டவனின் பெயரால் நியாயப்படுத்துபவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற காலத்தில் இருக்கின்றோம். அதுதான் பார்க்கணும். ஆட்சினா ஒன்றாத ஆட்சியை சொல்ல, ஒன்றிய ஆட்சியை சொல்றேன். எப்படி சொல்றாங்க? அவர்கள் அன்று தீட்டு என்று ஒதுக்கி வைத்தார்கள், இன்று நீட்டு என்று ஒதுக்கி வைக்கிறார்கள். உள்ள வராம தடுக்கிறதுக்கு அன்னைக்கு பேரு தீட்டு, இன்னைக்கு நீட்டு. அப்ப அவனுக்கு எதிராக நாம் நம்முடைய கருத்தாயுதத்தை எடுத்து நீட்டுன்னு இறங்கினாதான் இங்கே விடிவு வரும். கலகத்தில் பிறப்பதுதான் நீதி அப்படிங்கிறான். அப்போது கலகப்பாவலன், உலகப்பாவலன் தான் நம்முடைய பாரதிதாசன். கலக குரலாகவும் ஒலித்தவர். வைரமுத்து பாரதிதாசனை பற்றி சொல்லி எழுதியிருப்பாரு. பரணன் முதல் பாரதி வரை எடுத்துட்டார் பாரதியார். பரணன் முதல் பாரதி வரை ஒரு தாமரை பூவில் பெண்களின் கண்ணச்சிவப்பையே கண்டு கொண்டிருந்த போது, தாமரை பூவை பார்த்தா பெண்களின் கண்ணம் போல இருக்குதான் யாருக்கு? பரணன் முதல் பாரதி வரை தாமரை பூவில் பெண்ணின் கண்ணச்சிவப்பையே கண்டு கொண்டிருந்த போது உழைக்கும் தோழனின் கைச்சிவப்பை கண்டவன் நீ என்பதனால் பாரதிதாசனை உன்னை பாராட்டுவேன் எதிர்பார். நான் அந்த சிந்தனை இன்னும் கொஞ்சம் நீட்டித்து பார்த்தேன். பாரதிதாசன் இன்றிருந்திருந்தால் தாமரை பூவிலே, அந்த தாமரை பூவிலே உழைக்கும் தோழரின் உள்ளங்கை சிவப்பை பார்த்திருக்க மாட்டார். மதவெறியால் மாண்டு செத்த மக்களின் குருதியைத்தானே பார்த்து கொதித்து போயிருப்பார். எவ்வளவு தெளிவான பிள்ளைகள் பாத்தீங்களா? எவ்வளவு அழகா புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் எதையுமே பேசவில்லை, ஆனால் எல்லாவற்றையும் பேசிவிட்டேன். அவர்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டார்கள். இது உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் என்பதனாலே அவர் அவ்வளவுதான் பேசணும்னு அவங்களுக்கும் தெரியும். நாம அதை புரிஞ்சுக்கிட்டதை அவருக்கு உணர்த்திடணும்னு அவங்களுக்கும் தெரியுது. அதுல அதிகமாக மாணவிகள் வேற இருக்கிறார்கள். உங்களை நம்பிதாமா எதிர்காலமே இருக்குது. ஆனா நீங்க ரொம்ப தைரியமா நீதி கேட்க வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாட்டிலே அநீதிகளை, அராஜகங்களை கலைபூர்வமாக சொல்லிவிடுகிறார்கள். அந்த கலையின் சாயம் பூசி உங்கள் தலையில ஏற்றப்படக்கூடிய கருத்து எவ்வளவு அபாயமாக இருக்கிறது. ஜென்டில்மேன் படம் என்று ஒரு படத்தை எடுத்து ஜென்டில்மேன் வேலையாது. தகுதியும் திறமையும் இருக்கக்கூடிய ஒரு பிராமண இளைஞனுக்கு பள்ளியிலே படிப்பதற்கு, கல்லூரியிலே சேருவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவன் லாரி முன்னால பாய்ந்து செத்து போய் விடுகின்றான். அதனால் ஒரு ஜென்டில்மேன் உருவாகின்றான். என்ன உங்களை உருக்கிடாது?
தந்தை பெரியார் தான் ஒரு கேள்வி கேட்டாராம். குசேலன் என்ற ஏழை பிராமணனுக்கு 40 தானே 40 குழந்தைகள்னா போது இந்த கூட்டமே உச்சி கொட்டி கேள்வி. 40 குழந்தைகள், ஐயோ 40 குழந்தைய வச்சுட்டு எப்படி ஒரு பால் வாங்குவார் அப்படின்னு கேட்கும்போது பெரியார் கேட்டாரு, 40 குழந்தைகள் என்று சொன்னால் வருஷத்துக்கு ஒரு குழந்தை தான் பெற முடியும். அப்படி பார்த்தா 18 வயசுக்கு மேற்பட்ட 22 பேர் இருக்கிற குடும்பம் அது. ஒருத்தன் உழைச்சாலே ஒளிமயமா வாழக்கூடிய காலத்துல 22 பேர் உழைச்சா எப்படி வாழ்ந்திருக்கலாம்? உழைக்க கூடாதுங்கிற உறுதியோட இருந்திருக்கிறியா, அதனாலதானே வறுமை வந்திருக்குது அப்படின்னு கேட்டார். அப்போது பிரதிகளை மாற்றி கேட்கக்கூடிய ஒரு தன்மை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்போது நீங்க தமிழர்கள் மீது எதை தலையில் ஏற்றுகிறார்கள்? கலைபூர்வமாக அதை ஒற்றுக்கொள். இப்ப பாருங்க, குமரகுரு அவர் ஒரு சைவருங்க, நம்மாளுங்க அவரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு படிச்சு பார்த்தாதான் அவர் நம்மால் எப்படிப்பட்ட எழுத்து எழுதியிருக்கிறாருன்னு தெரியுது. பாரதிதாசனை அவர்கள் அபகரித்துக் கொள்ள நினைக்கும் பொழுது தமிழ் இனம் அவருடைய கருத்தியலை எடுத்து வைக்க விரும்புகின்றது. ஏனென்றால் பெரியாரை அபகரித்துக் கொள்ள நினைத்த போதுதான் பெரியாருடைய கருத்தியல்கள் வெளிப்பட்டன. அதனால்தான் பெரியாரியலை வளர்த்ததில் பெரும் பங்கு பெரியார் திடலுக்கு இருக்கிறதா, ஹெச் ராஜாவுக்கு இருக்கிறதா என்று பார்த்தால் சற்று ஏறக்குரிய ஹெச் ராஜாவின் பங்களிப்பு சற்று அதிகமாகவே இருக்கிறது. அதுக்காக நன்றி சொல்லலாம். அதனாலதான் நான் எதிரிகளுக்கு நன்றின்னு பெரியார் நூற்றாண்டு கவிதை எழுதினேன். எதிரிகளுக்கு நன்றி சொல்ல வேண்டும், அவர்கள் பேச வைக்கிறார்கள். நான் இங்க தமிழ் பற்றுங்கிறது ஏதோ ஒரு உணர்ச்சி வசத்தால வருவதா இருக்கக்கூடாது. நம்முடைய அடையாளம், நம்முடைய பண்பாடு, அந்த பண்பாட்டை பாதுகாப்பது அவசியமாக இருக்கின்றது. ஒன்றியத்திலிருந்து தமிழுக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதி எவ்வளவு, சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதி எவ்வளவு என்பதிலே இந்த நாட்டில் நம்முடைய விதி என்ன என்பது தெரிந்து விடுகிறது. அந்த விதியை செய்பவர்களுக்கு ஒரு மிதி கொடுக்க வேண்டிய எழுச்சி எங்கே தேவைப்படுகின்றது? இளைய தலைமுறையிடம் தேவைப்படுகின்றது. அப்போது அவர் என்ன சொல்கின்றார்னா, ஒரு கட்டத்தில் பாரதிதாசனுடைய பல கவிதைகள்ல வட சொற்கள் வருகின்றன. மறைமலை அடிகள் சொன்னாராம், பாரதியாரும் கவிதை இல்ல, கவிஞன் இல்ல, பாரதிதாசனும் கவிஞன் இல்லைன்னு இருக்கிறார். என்னடா பாரதியாரும் கவிஞன் இல்ல, பாரதிதாசனும் கவிஞன் இல்லைன்னா என்ன? 2 பேரும் வடமொழியை போட்டுதானே எழுதுறாங்க பாட்டு. அவருடைய அளவுகோல் வடமொழி கலக்கக்கூடாது அப்படின்னா. அப்போது தனித்தமிழ் எழுத தொடங்கினார். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழகிட ஏறிய சாரும் அப்படின்னு எழுதுறார். அப்போ எழுதும்போது ஒரு இடத்துல ருசியும்னு எழுதுறார். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழகிட ஏறிய சாரும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். அப்போ ருசி என்று எழுதினதை சுவை என்று மாற்றிக்கொள்கிறார். அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதனால பாரதிதாசன் என்பவர் நான் சொன்னதுதான் என்று நிற்கவில்லை, பல நேரங்களில் சரியான கருத்துக்களை ஏற்றுக்கொண்டார். அவர் அவர் நிரந்தர நாத்திகன் என்று சொன்னார், சரிதான், இன்னும் நிறைய சொல்லி இருக்கிறாரு. ஆனால் நான் ஆதாரத்தை புத்தகத்தை எடுத்துருந்ததுதான் ஆதாரத்தோடு ஒன்று சொல்கின்றேன். நம்முடைய கொள்கை என்ன? ஒரு கவிதை கடவுளே இல்லை என்ற நிலைக்கு பெரியார் வந்தது எப்போது? நடக்கின்ற அக்கிரமம் அனைத்தையும் கடவுளின் பேரால் நடத்தும் பொழுது அவர் இது வேண்டாம் என்கிறார். வேதத்தில் இருக்கிறது, வேதமே வேண்டாம், கடவுளே தந்தது, கடவுளே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு வருகின்றார். பாரதிதாசனுடைய இந்த கவிதையை நான் படித்து காட்டுகிறேன். திராவிடர் கலை ஒழுக்கம், தலைப்பு திராவிடர் கலை ஒழுக்கம். அது எழுதுகிறார். சீருடைய நாடு தம்பி திராவிடன் நாடு, பேருடைய நாடு தம்பி பெருந்திராவிடம் தான். ஓர் கடவுள் உண்டு தம்பி உண்மை கண்ட நாட்டில், பேரும் அதற்கில்லை தம்பி பெண்டும் அதற்கில்லை, தேரும் அதற்கில்லை தம்பி சேயும் அதற்கில்லை, ஆறும் அதன் மக்கள் அது அத்தனைக்கும் வித்து. உள்ளதொரு தெய்வம் அதற்குருவம் இல்லை தம்பி, அள்ளி வைத்த ஆப்பி தம்பி அதில் கடவுள் இல்லை, குள்ளமில்லை தெய்வம் அது கோவில்களில் இல்லை, தெல்லு பொடி பூகம் தம்பி சிவன் கடவுள் அல்ல. இவர்தான் சைவ பக்தர், இந்த சைவ பற்றோடு எழுதியிருக்கிறார் இந்த இடத்த. தெல்லு பொடி பூசும் தம்பி சிவன் கடவுள் அல்ல, 60 ஒன்று தம்பி அரிகடவுள் அல்ல, அறுமுகனும் அல்ல தம்பி ஐங்கையனும் அல்ல, அறுசமயம் சொல்லும் தம்பி அது கடவுள் அல்ல, பிற மதத்தில் இல்லை தம்பி பெரிய பொருள் தம்பி, திராவிடர்கள் முன்னே தம்பி தெரிந்துணர்ந்த உண்மை, ஒரு மதமும் வேண்டாம் தம்பி உண்மையுடையார்க்கே. ஒரு மதமும் வேண்டாங்கிறார், ஒரு மதமும் வேண்டாம் உண்மையுடையவர்கள் என்று சொல்கிறார். நாங்க பல நேரத்தில் இஸ்லாமை மதம் என்று சொல்லக்கூடாதுன்னு
மார்க்கம்னு தான் சொல்லுவாங்க. மதம் என்பது பெரிய மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் என்று வள்ளலார் சொல்கின்றார். ஆகவே என்னை படைத்த இறைவன் தான் அவனையும் படைத்திருக்கின்றான். அவன் மனிதநேயத்தை பொதுவாக பார்க்க வேண்டும், மனிதநேயத்தால் அனைவரையும் அரவணைக்க வேண்டும் என்கின்ற செய்தி தமிழ் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற அந்த 2000 ஆண்டு தொடர்ச்சியை அவர் கொண்டு வருகின்றார். நால்வர்ண எதிர்ப்பை அவர் நிலைநிறுத்துகின்றார். தலையில் பிறந்தவன் காலில் பிறந்தவன் அல்ல, எல்லோரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள், பிறப்பால் சமமானவர்கள். இதுதான் பிரச்சனை. சமூக நீதி வெல்ல வேண்டும் என்னும் பொழுது, சமூக நீதி என்பது ஒரு சமூகத்தில் பிறந்ததனாலேயே நீ படிக்க முடியாது. அரியலூர் அனிதா 12ஆம் வகுப்பிலே 1100க்கும் மேற்பட்ட மதிப்பெண்ணை எடுத்தும் உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடியும் ஏன் மருத்துவராக முடியவில்லை? மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு எப்படி கிடைக்கிறது? முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். மருத்துவம் படிப்பதற்கு மருத்துவக் கல்லூரி சென்ற போது அந்த கல்லூரியில் வேலை நிறுத்தம் நடந்தது. எங்களுக்கு சமமாக அந்த பெண் உட்கார்ந்து படிக்க கூடாது என்று ஏன் சொன்னார்கள்? அம்பேத்கர் சொன்னார், சாதி என்பது சடத்துவ பொருள் அல்ல, அது கண்ணுக்கு தெரியாத தூளப்பொருள். அது வந்து கண்ணுக்கு தெரிகின்ற தூளப்பொருள் அல்ல, கண்ணுக்கு தெரியாத மனப்பான்மை. அந்த மனப்பான்மை இன்னொரு மனப்பான்மையால் தான் வெல்ல முடியும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற மனப்பான்மையை எல்லோரும் சமம் என்ற மனப்பான்மையால் தான் ஒழிக்க முடியும், வெல்ல முடியும். அந்த சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை எடுத்துரைப்பதற்கு இயக்கங்கள் இருக்கின்றன, பல தொண்டுகள் நடக்கின்றன. அதை கலை வடிவத்தில், கவி வடிவத்தில் எடுத்துரைத்த தமிழ் தேசியத்தின் மூலப்பாவலனாக, மூளை உழவனாக நம்மிடம் பாரதிதாசன் தெரிகின்றார். அதான் சொல்றார் தந்தை பெரியார், எனக்கு இவர் ஒருவர் தான் கண்ணுக்கு தெரிகின்றார். இந்த இனத்தின் முன்னேற்றத்திற்கு பாடக்கூடிய கவிஞர்களில் இவர் ஒருவர் தான் என் கண்ணுக்கு தெரிகின்றார் என்று தந்தை பெரியார் ஒருவரை குறிப்பிட்டார் என்றால், அது தந்தை பெரியார் இலக்கியத்தை குறித்து என்ன யோசனை வைத்திருந்தார், என்ன கருத்தியல் வைத்திருந்தார் என்பதெல்லாம் நீங்க படிக்கணும். நாம மடியில ஏந்திட்டு இருக்கிறோம், அவர் படியில தூக்கி வீசிட்டார். அதே பெரியார் திருக்குறளை பற்றி ஒரு கருத்தை சொல்லுவோம், பாரதிதாசன் இடைமறித்து எடுத்துச் சொல்கின்றார். அதன் பிறகு தந்தை பெரியார் திருக்குறள் மாநாடு நடத்துகின்றார். திருக்குறள் நம்முடைய ஆயுதம் என்று எடுத்துக் கொடுத்தவர் தந்தை பெரியார், அதை வடித்துக் கொடுத்தவர் அண்ணா, அதை வாயில்தோறும் வள்ளுவோம் என்று எல்லாருக்கும் சென்று சேர்த்தவர் கலைஞர். இதை மறத்து விட முடியாது. ஆகவே நமக்கு எது ஆயுதம் என்பதை எடுத்து தந்திருக்கிறார்கள், அது சமத்துவத்தை, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதுதான் நம்முடைய கருத்தியலாக இருக்க வேண்டுமே தவிர சதுர் வர்ணம் மயா சிருஷ்டம் அல்ல. பிறப்பால் வேதம் என்று சொல்பவன் ஒரு புறம், அதற்கு காரணம் வேதம் என்று சொல்பவன் ஒரு புறம். இல்லை, நீ வேதம் என்று சொன்னால் அதை சேதம் செய்வதுதான் எங்களுடைய வேலை என்று நாதம் ஒலிக்க பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். அதனால்தான் கொலை வாளினை எடடா என்று சொன்னால் வன்முறையை தோன்றுகிறாரா? வன்முறை கவிஞன்கிறான். கொலை வாளினை எடடான்னு சொல்றாரு சார், இது என்ன எவ்வளவு பெரிய வன்முறை இது? கொலை வாளினை எடுத்து கொல்ல சொல்றாரா அப்படின்னு கேட்கிறான். அப்போது தனி மனிதனுக்கு உணவில்லையேல் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொல்வது வன்முறை இல்லையா? தனி மனிதனுக்கு உணவில்லையேல் இல்ல, அவர் சொல்லலாங்க. இப்ப நம்முடைய பொருளாதார மேதை நம்முடைய சிவபிரகாசம் இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் நிதியமைச்சராக முடியுமா நாட்டுக்கு? அதை பற்றி எதுவுமே தெரியாதவங்க நிதியமைச்சராக முடியும்ல? ஏன்னா அந்த மாடல் அப்படி. உலக பொருளாதாரத்தை பற்றி அவர் படிச்சிருக்கிறாரு, அமெரிக்க பொருளாதாரத்தை பற்றி ஆய்வு செய்திருக்கிறாரு, அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகம் அவரை அழைத்து கௌரவிக்குது. அவருக்கு இங்க ஏதாவது பதவி இருக்கா? கிடையாது. ஏன்? கருப்பு தமிழர்கள். உங்களுடைய தோழை உங்களை தகுதி நீக்கம் செய்கின்றது.